பேச நினைப்பதெல்லாம் நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கோ இல்லை புது விஷயத்தையோ இல்லை இமோஷனலாக கனெக்ட் ஆகிற மேட்டர்ஸையோ அவங்கவுங்க தாய்மொழியில் பேசினா மட்டும்தான் புரியும். ரொம்ப கோவமாக அம்மாவோட சண்டை போடும்போது, ரொம்ப அன்பாக கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட பேசும்போது நம்ம வேறு மொழியை பயன்படுத்துறதில்ல. நமக்கு அது ரொம்ப ஆரம்பத்தில் வேணால் புரியாமல் இருக்கட்டும்னு கொஞ்சம் இங்கிலீஷில் ஆரம்பிப்போம். கொஞ்சம் நல்லா பழகிட்டா அப்புறம் தமிழ் தான் வந்துடும், இல்லை தாய்மொழி தான் வரும். ஸோ ஐ திங்க் யூ கேன் ஆல் accept my view on this. முதல்ல காலையிலேருந்து உங்களுடைய இந்த ஸ்டேட் லெவல் செமினாரில் பல விஷயங்களை கேட்டிருப்பீங்க. நான் வந்து இந்த பிபிடியை வந்து ஒரு இந்த ஆனர் கில்லிங் அல்லது ஆனர் கில்லிங்கிற வார்த்தையை நாங்கள் இப்போ சமீபத்தில் பயன்படுத்துறதில்ல. இந்த துறையில் வேலை செய்கிறவங்க இது வந்து சாதி ஆணவ கொலைகள்ங்கிறதுனால காஸ்ட் அரகெண்ட் கில்லிங்கிறது தான். நீங்கள் முன்னாடி பேசின ஸ்பீக்கர் கூட எல்லா இடங்கள்லையும் அரகெண்ட் கில்லிங் யூஸ் பண்ணார். ரொம்ப சில இடங்களில் தான் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆனர் கில்லிங்ன்ற வார்த்தை வந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் டெசிஷனில் கூட இருக்குது, தெர் இஸ் நோ ஆனர் இன் கில்லிங் ஃபேமிலி ஃபீமேல் மெம்பர், இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ஆனரிங் ஒன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்காக புரிஞ்சுக்கலாம். அப்புறமா என்னுடைய லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஏன் இப்படி இருக்குங்கிறத பற்றியும் லாஸ்ட்டில் போயிடலாம். ஆனர் கில்லிங் அப்படின்னா காஸ்ட் அரகெண்ட் கில்லிங், சாதி ஆணவ கொலை அப்படின்னா அது என்ன? ஒரு கொலையா? ஒரு ஆளை செத்து போயிடுறாங்களா அப்படின்னா இல்லை. அப்படின்னா அது பேர் இட் மீன்ஸ் பேட்ரியார்கி, ஆணாதிக்க மையத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை செயல்பாடு அதனுடைய அமைப்பு முறைகள். இட் மீன்ஸ் விமன் சப்ஜுகேஷன், இட் மீன்ஸ் விமன் இஸ் ரெபாசிட்ரி ஆஃப் ஆனர். எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் கௌரவம் என்ன ஆகிறது, நீ பாட்டுக்கு சண்டை போட்டு தனியாக வந்துட்டீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மானம் என்ன ஆகிறது? எங்கே இருக்குது மானம், எங்கே இருக்குது கௌரவம் அப்படின்னா உங்களால் தொடவோ ஒரு கிலோ வாங்குறதோ இல்லைனா அமேசானில் வாங்க முடியாது. அப்போ அது வந்து ஒரு கான்செப்ட், ஒரு அப்ஸ்ட்ராக்ட். அது எல்லாமே மொத்தமாக விமன் கிட்ட தான் இருக்குதுன்னு எல்லா ஃபேமிலிஸும் மறுபடியும் சொல்கிறாங்க. குடும்ப மானம் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் குடும்ப பணம் இருக்காது, குடும்ப சாவி இருக்காது, குடும்ப சொத்து இருக்காது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெல்த் இருக்காது, குடும்ப மானம் மட்டும் விமென்ட்ட இருக்கும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். இட் மீன்ஸ் மேன் ஹேஸ் டு கண்ட்ரோல் தி ஆனர். அவர்கிட்ட அந்த மானம் இருக்கான்னா டாஸ்மாக்லேருந்து வெளியே வருவார், உருளுவார், பொருளுவார், ட்ரெஸ் இல்லாமல் கிடப்பார், இன்னொரு விமனை வச்சுருப்பார், ரொம்ப அசிங்கமாக பேசுவார், கேவலமாக பேசுவார். ஆனால் அவர்கிட்ட அந்த என்னடா மானம், குடும்ப மானம் நீ உன்னால் போயிடுச்சானா மானத்தை கண்ட்ரோல் பண்ணுறவர் அவர், அவ்வளோதான். அவர் சூப்பர்வைசர் அவர். மிச்சவங்கெல்லாம் இந்த மானத்தை காப்பாற்றுற ஒர்க்கர்ஸ் அதெல்லாம் விமன். இட் மீன்ஸ் விமன் இஸ் இன்ஆனிமேட் அண்ட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. நான் யாராச்சும் என் பொண்ணை என் தங்கச்சி தொட்டிங்கன்னா உன்னை வெட்டிடுவேன் அப்படின்வான். சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி யாராச்சும் எப்படி நீ கோணையாக என் ஒய்ஃபை பார்த்தேன், பார்க்குற பார்வையே சரியில்லை, என் பொண்டாட்டி எப்படி நீ வேறு மாதிரி பார்த்தேன். அப்பா எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாவலன், சூப்பர், இந்த மாதிரி எனக்கு கணவர் கிடச்சாங்க. இந்த அம்மா புலகாகிதமாக இருக்கும்போது சாயங்காலம் வந்து அடித்து நாசம் பண்ணி தோச்சிடுவான். என்னடா காலையில் இப்படி பேசுனியேன்னு சொன்னால் என் ப்ராப்பர்ட்டி நான் அடிப்பேன் உதைப்பேன், அவன் தான் பார்க்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் இன்ஆனிமேட். விமன்ன்றது வந்து உயிர், உணர்வு, உடம்பு அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு கல்யாணம் முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணுற பீரியட் வரைக்கும் தான் அவள் உணர்வு, அவள் காதல், அவள் அழகு, அவள் மான், மீன், தேன் எல்லாம். லாஸ்ட்டாக வந்து வயலன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆனர் இஸ் அக்செப்டபிள். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். தெர் இஸ் ஒன் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு இப்போ இருக்குது. எல்லோரும் டிவி ஆக்ட்னு சொல்லுவாங்க, குடும்ப வன்முறை தடை சட்டம்னு. அந்த ஆக்ட் வந்து இப்போ 2005 ஆக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி 96லேயும் 2000லேயும் இந்த ஆக்ட் வந்து ஒரு பில்லாக பாஸ் பண்ணுறதுக்காக டேபிள் பண்ணுவாங்க, அது டிஸ்கஷன் நடக்கும், இந்தியா ஃபுல்லாலாம் இருக்கும். அப்போ 2000ல் ஒரு பில் வந்தப்போ இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இருக்கிற இந்த என்டிஏங்கிற இந்த கவர்மெண்ட் ஒரு 13 மாதம் மட்டும் வாஜ்பாயின் ஒரு தலைவரை வச்சுட்டு அப்படி இருந்தது. அந்த பீரியடில் அவங்க வந்து என்சிடபிள்யூ மற்றவங்களாம் ஐட்வா, காலைல வாசகி மேடம் வந்தாங்க, ஐட்வா ஒரு பில்லை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் இல்லாமல் என்சிடபிள்யூ ஒரு கவர்மெண்ட் ஒரு பில்லை கொடுத்துச்சு. அந்த பில்லில் என்ன சொன்னாங்க, ஃபார் கரெக்டிங் விமன் ஆர் ஃபார் ப்ரொடெக்டிங் விமன் மைல்டு ஃபோர்ஸ் கேன் பி யூஸ்ட் அப்படின்னு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறீங்கன்னா, ஒரு 100 ஆடு வளர்த்திங்கன்னா அது ஒன்று மட்டும் ஓடி ஓடி போதுன்னா ஒரு அடியை போட்டு அந்த ஆடை பட்டிக்குள்ளே துரத்துனான்னா யாரும் வந்து எஸ்பிசியை வரமாட்டாங்க, ஐயோ பார்த்துக்கிறவங்க தானே பாவம், ஆட்டு மந்தையாக இருக்குது எப்படி பண்ணுறதுன்ற. அந்த மாதிரி
விமெனுடைய ப்ரொடெக்ஷனுக்காகவும் அவளை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் கொஞ்சம் அடி அடித்தா பரவாயில்லன்னு ஆக்ட்லேயே ஒரு டிராஃப்ட் போட்டு கொண்டு வந்தவங்க அவ்வளோ கேவலமான ஆட்கள். ஏன்னு சொன்னால் இதான் கான்செப்ட். வயலன்ஸ் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆனர் இஸ் அக்செப்டபிள். நிறைய வீட்டில் சொல்லுவாங்க, அடி அடி அடின்னு உயிர் மட்டும் விட்டுட்டு உதச்சோம்னா இந்த பொண்ணுங்க சரியாயிடும். கொடுக்குற அடியில் நீ வந்து துண்டை காணும் துணியை காணும்னு நீ வீட்டில் உட்காருவேன், ஓடுவே இல்லை, வீட்டில் உட்காருவேன். அப்போ என்னென்னா சொந்த அம்மா, சொந்த அப்பா, மாமா, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பாலாம் ஒரு விமனை பார்த்து அவங்க லவ் பண்ணுற விஷயத்துலையோ அவங்களுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுற விஷயத்துலையோ ஒரு வயலன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பொண்ணு, சார் என்ன எங்கள் அப்பா அடிச்சிட்டார், எதுக்குமா, நான் லவ் பண்ணுற பையனை பற்றி தெரிஞ்சு போச்சு சார் அடிக்கிறாருன்னா, நானாக தான் உன்னை வெட்டி போட்டிருப்பேம்மான்னு சொல்லி ஆரம்பிப்பான். வென் there was a case of நிர்பயா, ஒரு பிபிஆர் இருந்த ஒரு ஆள் டெல்லியிலேருந்து ஒரு நிறைய சோஷியல் மீடியாவில் வந்தது. what the girl had a duty to job to go out of home after 10 o'clock wearing a small skirt. If she had been my daughter, I would have been butchered her or killed her, pouring petrol on her and immolating her. அப்போ ஒரு பதவியில் இருக்கவங்க, ஒரு 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 ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு கவர்மெண்ட் மினிஸ்டரியில் இருக்கவங்க அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவரை பிடிச்சி யாருமே உள்ளே போடல. நீ வந்து வயலண்ட்டாக பேசின, நீ வந்து பேசுகிறதே ரொம்ப வந்து ஒரு தட் இட் செல்ஃப் இஸ் அ க்ரைம்னு சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த ஒப்பீனியன் தான் நிறைய அப்பாங்களுக்கு இருக்குது, அந்த ஒப்பீனியன் நிறைய அம்மாங்களுக்கு இருக்குது, அந்த ஒப்பீனியன் தான் நிறைய போலீஸ்காரங்க, நிறைய ஜட்ஜஸ்க்கு இருக்குது, நிறைய பிபிஸ்க்கு இருக்குது, நிறைய மீடியா பீப்புளுக்கு இருக்குது. ஸோ சொசைட்டி அட் லார்ஜ் திங்ஸ் தட் வயலன்ஸ் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆனர் இஸ் அக்செப்டபிள். ஸோ வன்முறைகளை கடந்து போகிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. நான் ஒரு சீன் ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ போகும்போது நான் பேசுவேன். உங்களுக்கும் அந்த சீன் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. சீன் என்னென்னா, காலையில் பெரிய சண்டை, தகராறு, கெட்ட கெட்ட வார்த்தைகள், ரொம்ப மோசமாயிடுச்சு. அன்றைக்கி மார்னிங் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பார் எல்லாம் கொட்டி எல்லாம் பண்ணி ஒரு அப்படியே அழுது கண்கள்லாம் வீங்கி, அப்பா கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க, அம்மா கிளம்பி போயிட்டாங்க, நீங்களும் அப்செட் ஆகி சரி இன்னைக்கு போகலாமான்னு நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட் காலேஜ் போனாலாச்சும் நிம்மதியாக இருக்கும்னு வந்துடுறீங்க. ஈவினிங் போனதுக்கப்புறம் அதே வீட்டில் எல்லாம் க்ளீனாக இருக்குது, கோவம்லாம் உடம்புக்கு ஆகாது, இப்படிலாம் கோவப்பட்டால் பிபி தான் ஏறும், இதனா ஹார்ட் ப்ராப்ளம் தான் வரும், பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்பா சாப்பிட்றாங்க, அம்மா சாப்பிட்றாங்க, பையனுங்க பொண்ணு குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து எல்லாம் தூங்க போயிடுறாங்க. இந்த சீனில் காலையில் சாம்பாரை கொட்டி அசிங்கமாக பேசுனது யாராக இருக்கும்னு நான் சொல்லாமே இங்கே இருக்க நிறைய பேர் தெரியும். யாராக இருக்கும் அது? அப்பா. சாயங்காலம் வந்து கவலைப்படாதீங்க, உடம்புக்கு ஆகாது, உங்கள் கோவம்லாம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறது யாராக இருக்கும்? ஸோ இதை நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் அதை பற்றியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபாக இருக்குது, இல்லை அதை பார்த்து இருக்குது, இல்லை அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் ஏற்கனவே பதிஞ்சு போயிருக்கு. அப்போ வயலன்ஸ் வந்து நார்மல் அப்படிங்கிற ஒரு உணர்வு குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து கடத்தப்படுது. அந்த வீட்டு பையனுக்கு என்ன தோணும்னா, நாளைக்கு அவள் ஒய்ஃப் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கு, கெட்ட வார்த்தை பேசுகிறியா என்ன, போடா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு அந்த பொண்ணு சொன்னால்னா, சரி ஆஃப்டர் ஆல் நீ என்ன பெரியவே, எங்கள் அம்மாவே அந்த காலத்தில் சும்மா இருந்தாங்க, என்கிட்ட வராங்க அந்த மாதிரி பசங்கள்லாம், மேடம் எங்கள் அம்மா மாதிரி கொஞ்சம் கூட வந்து பொறுமை இல்லை மேடம், எங்கள் அம்மா அளவில் 100ல் ஒரு பங்கு கூட இல்லை, எல்லாம் கரெக்டுப்பா, நீ ஒரே ஒரு தப்பு தான் பண்ண இந்த பொண்ணை சூஸ் பண்ணதில்ல. என்ன மேடம் நான் தப்பு பண்ணேன், நான் இவ்வளோ லவ்விங்காக அஃபெக்ஷனேட்டாக இருக்கேன்னுவான். சொன்னேன் ஒன்றே ஒன்று, உன் பொண்டாட்டியை பார்க்கும்போது உங்கள் அம்மா வயசில் பார்க்கல, நீ உன் வயசில் பார்த்துட்ட. ஸோ திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நீ ஒரு எந்த ஜெனரேஷன் விமனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால், ஏன் அந்த பையன் அப்படி பேசுகிறான்னா, நல்ல பையன், ஆனஸ்டான பையன், தப்பான பையன்லாம் இல்லை, ஏன் அப்படி பேசுகிறான்னு சொன்னால் அவனுக்கு வந்து கிரைம், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் ஹஸ் பீன் நார்மலைஸ்ட். ஒரு பொண்ணு வரா என்கிட்ட, டாக்டர் நேற்று தான் ரொம்ப அடின்னு அடிச்சிட்டாங்க, கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு, நடக்க முடியல மேடம், ஹாஸ்பிட்டலில் போனால் எனக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, எங்கேயான தப்பு வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், சர்ஜரியில் போய் நான் நிற்கணும். ஏம்மா அப்படி பேசாமல் இருந்தேன், அடிக்கும்போது ஏம்மா வாங்குறேன்? இல்லைம்மா மேடம் போன மாதம் அவன் அடித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிட்டான், போன மாதம் அடித்ததுக்கப்புறம் நல்லாயிட்டான்றதுனால திருப்பி அங்கேயே இருந்துட்டு நீ எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையாம்மா? இல்லைங்க மேடம், எங்கள் அப்பாவுக்கு சொன்னால் அவ்வளோதான், எங்கள் அம்மாவை அடி பின்னிடுவார். ஏன்? உன் பொண்ணுக்கு ஒரு பொறுமை இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நான் அப்போயே சொன்ன மெடிசன் சேர்த்த வேணான்னு சொல்லி திமிர் பிடிச்சவளா ஆவான்னு சொன்னேன், நீ கேட்கல, அம்மாவால் தான் நான் பண்ணேன், அப்புறம் எங்கள் அம்மா மேலே கோச்சிக்குவாங்கன்னு சொல்லி. இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. அப்போ என்னன்னா, எல்லாத்தையும் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கொட்டி கொடுக்குற அப்பாவாக இருந்தாலும் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் இஸ் நார்மல், புரிஞ்சுக்கோ, நீ தேவையில்லாமல் கேள்வி கேட்காதன். ஸோ இது எல்லாமே இட் பாயில்ஸ் டவுன் டு சம் அதர் திங் விச் வில் சீ நெக்ஸ்ட்.
ஸோ வாட் இஸ் ப்ரிவேலண்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கானா இல்லை, இந்தியாவில் இருக்குது, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் நேபாளில் இருக்குது, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருக்குது. இது பற்றிலாம் ஒவ்வொன்றும் நான் நிறைய பேச முடியும், பட் ஐ எம் கட்டிங் ஷார்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆஃப்ரிக்காவில் இருக்குது, மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸில், மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது, அமெரிக்காவில், பிரேசிலில், பெருவில் ஆனர் கில்லிங் இருக்குது, யூரோப்பில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூகே, மைக்ரண்ட் கம்யூனிட்டிஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே அங்கே 60-70 இயர்ஸ் முன்னாடி விச் ஹண்டிங்னு ஒரு பெண் கணவருக்கு எதிராக அந்த குடும்பத்துக்கு எதிராக இருந்தாங்கன்னா அவளுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்றதுக்காக கொலை பண்ணுறதுங்கிறது ஒரு 60-70 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. அடுத்து வேரியஸ் ரீசன்ஸ் ஆட்ரிபியூட்டட் டு கமிட்டிங் ஆனர் கில்லிங். வெறும் லவ் மட்டும் இல்லை, வெறும் திவ்யா இளவரசன் கேஸ் மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக புரிஞ்சுட்டா தான் நம்மளால் அது பண்ண முடியும். லாஸ் ஆஃப் வெர்ஜினிட்டி அவுட் சைட் மேரேஜ். லவ் பண்ணிட்டாங்க 2 பேர் அப்படின்னாலுமே போதும், அவ்வளோதான். பாப்லி மனோஜ்னு ஒரு கேஸ் இருந்தது ஃபஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேஸ். அந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் லவ்வர்ஸ். அதை தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான், ஒரு கோயிலில் போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, அது ஒரு கல்யாணம் கூட இல்லை. ஆனால் 2 பேரையும் ஊர் நடுவில் வச்சு கொல்லணுன்னே முடிவு பண்ணுறாங்க, காப் பஞ்சாயத்தில் இது பண்ணுறாங்க. பிகாஸ் ஷி ஹஸ் லாஸ்ட் வெர்ஜினிட்டி. ப்ரீ மேரிட்டல் ப்ரெக்னன்சி, இன்ஃபிடிலிட்டி, ஹேவிங் அன்அப்ரூவ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், ரெஃப்யூசிங் அன் அரேஞ்ச்டு மேரேஜ், ஆஸ்கிங் ஃபார் டிவோர்ஸ், டிமாண்டிங் custody of children after divorce, leaving the family of marital home without permission. நீயா ஓடி போயிட்டல, ஓடி போன நாய், அவ்வளோதான், நான் உன்னை என்ன வேணா பண்ண. நிறைய கேசஸில் குழந்தைங்க திருப்பி கிடைக்காம விமென் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஸ்டடி கேசஸில். ஏன் அப்படி ஆச்சுன்னா, மேடம் விட்டுட்டு ஓடி போனாங்கல்ல, ஜட்ஜு சொல்லுவாங்க, ஏமா நீ விட்டு போன இல்லைம்மா, அவன் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு இழுத்து பிடிச்சிருவான், தரவே மாட்டான், குழந்தைங்களை காட்டவே மாட்டான். இந்த பொண்ணு என்ன அழுதாலும், கோர்ட் ஆர்டர்ஸ்லேருந்து வந்தாலும் கூட இங்கே வரேன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் காத்து கடந்தா நான் வேறு இடத்துல நின்றுருந்தேன், நீ தான் தப்பாக வந்தேன். கண்டெம்ட் போட்டால் நான் சாரி குழந்தைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஸ்லிப்பு காட்டுவான். ஸோ அவ்வளோ கஷ்டம். ஏன்னு சொன்னால் உனக்கு நான் பனிஷ் பண்ணுறேன், உன்ன மாதிரி 4 பொம்பளைங்க திருந்தணும்னு சொல்லுவான். ஸோ அந்த ஒரு பேட்ரியார்க்கல் வயலன்ஸ் வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது when it comes to cases. Causing scandal or gossip in the community, falling victim to rape. இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்போது பாகிஸ்தான்லேயும் இந்தியாலேயும் நிறைய விமனை வந்து கொன்று மூட்டையில் கட்டி அவங்க வீட்டு வாசல்லாம் அப்படி இருக்குமா. ஏன்னா she had been raped by somebody. ரேப் ஆன ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு டிஸ்ஆனர். நான் அப்போ சொன்ன மாதிரி விதின் கோட்ஸ் கௌரவம் குறைஞ்சி போச்சு, மானம் போயிடுச்சு, குடும்ப மானம் போயிடுச்சு. ஐயோ கெட்டு போன பொண்ணை வீட்டில் வச்சுருக்கிறதான். அதனால எங்கேருந்து நம்ம ஜேர்னி வந்திருக்குன்னா ஆனர் கில்லிங்கில் இப்படியெல்லாம் வந்திருக்கு. ஃபாலிங் விக்டிம் டு ரேப், எக்ஸ்பேண்டிங் தி ஆப்போசிட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஒரு ஆனர் கில்லிங்கான அடிப்படை காரணமாக. வெறும் லவ் பண்ணுற பிள்ளைங்களே அடித்து ரொம்ப மோசமாக இது பண்ணி வேறு ஊருக்கு அனுப்பி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிலாம் நான் கேசஸ் பார்க்குறேன். ஏன்னா லவ் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, பெட்டுக்கு போகிறாங்க, இல்லை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கூட இல்லை, அதான் ஷீ இஸ் வில்லிங் டு சூஸ் அர் பார்ட்னர். அதுதான் அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி காஸ். அந்த அடியில் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இடத்துல அடிப்படுறது பதிலாக இங்கே ஒரு டெம்பிள் அடிப்பட்டு தான் செத்து போயிருக்கோம். அவ்வளோ மோசமான அடியெலாம் இருக்கும். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆனர் கில்லிங்? நமக்கு எல்லாருக்கும் honor killing, the dishonor killing is a shame killing, is an act of murder by a member of the own family due to the perpetrator's belief that victim has brought shame or dishonor upon the family and has violated the principles of community. அப்போ வந்து ஒரு கலெக்டிவ் கான்ஷியன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அப்பாவுக்கு மனசு இருக்காது. திவ்யா அப்பாவுக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு மனசு இருக்கலை, அவர் தயாராக இல்லை, அவங்க அம்மாவும் கூட. ஆனால் கோர்ட்டுக்கு வந்து திவ்யா வந்து நின்னப்போ அவரோட போகிறேன்ற மாதிரி தலையாட்டும் போது போலீஸ் இது இந்த பக்கம் ஒரு 50 அட்வொகேட், அந்த பக்கம் ஒரு 50 அட்வொகேட்ஸ் நிற்கும்போது திவ்யா வந்து அம்மாவோடையே போகிறேன். ஒரே ஒரு காரணம், நீ மட்டும் இன்னைக்கு அங்கே போயிட்டீன்னா நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன், நான் தூக்கில் தொங்கிடுவேன், என் சாவுக்கு நீ வரக்கூடாது. அப்போ அந்த கம்யூனிட்டினோட இதுதான், உன் பொண்ணு இப்படி ஆயிட்டாங்கன்னா நீங்கள் யாருமே இங்கே இருக்க வேணான்னு அந்த அம்மாவுக்கு சொல்லும் பொழுது அம்மாவோட உயிராக இன்னைக்கு கூட போகலாமா. ஸோ லாஸ்ட் டே அவங்க கோர்ட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்துட்டு நான் இப்போதுக்கு எங்கள் அம்மாவோட போகிறேன், இப்போ கொஞ்ச நாளைக்கு, அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், லா தட் அட்ரஸ் டிஸ்ஆனர் அண்ட் பேட்ரியார்க்கல் வேல்யூஸ் ஏர்லியர். இதெல்லாம் இன்றைக்கி கிடையாது, ரொம்ப நாளாக இருக்கும்போது அவர் டாக்டர் லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி எதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் டீல் பண்ணாரோ அந்த விஷயங்கள்லாம். ஹிந்து மேரேஜ் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் 1955 ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி யாராவது ஒருவர் ஜாதியை மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு தலித் ஃபேமிலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பையனுக்கு பொண்ணை விடுங்க, பையனுக்கு அப்பா இறந்துட்டார்னா அவருக்கான காரியங்கள் பண்ணுறதுக்கான ரைட் கிடையாது. அடுத்த விஷயம், அந்த காரியங்கள்லாம் பண்ணாதனால ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ ரைட் டு டூ ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸ்
அண்ட் ஆல்சோ ஃபாலோட் பை ரைட் டு இன்ஹெரிட்டன்ஸ் வில் பி டேக்கன் அவே. அப்போ என்ன சொல்லுவாங்க, அவன் வீட்டை விட்டு போயிட்டான், அவன் யாரையோ சேர்த்துக்கிட்டான். அந்த காலத்துலலாம் உங்கள் பாட்டிகள் யாருனா இருந்தாங்கன்னா அதை பற்றி ஸ்டோரிஸ் கேட்டிங்கன்னா அவங்க லாங்குவேஜ் அப்படி இருக்கும். அவன் யாரையோ சேர்த்துன்னு போயிட்டான், அதனால் இல்லை பாகம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு பங்கு இல்லை. அந்த சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், ஆனால் அவர் எப்பவுமே கிடையாது. சின்ன தாத்தா ஒருத்தர் இருந்தார், பெரிய தாத்தா ஒருத்தர் இருந்தாருன்னு கதைகள் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அவர் வந்து சாதியை விட்டு வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சமூக பகிஷ்கரிப்பு மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேருந்து அவங்கள வந்து ஆஸ்ட்ரசைஸ் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ மாதிரி சரி நான் கும்பகோணத்தில் இல்லையா மெட்ராஸ்க்கு வந்துட்டேன், மெட்ராஸ் வந்து நான் நாவலூரில் போய் வீடு எடுத்துக்கிறேன், அங்கே இல்லையா என்னுடைய கம்பெனி வேறு எங்கேயாச்சும் பூனேயில் கொடுத்துட்டு நான் அங்கே போய் வாழ்ந்துக்கிறேன்றதெல்லாம் இல்லை. நோ டிரான்ஸ்போர்ட், ரெயிலெலாம் வரதுக்கு முன்னாடி வந்ததையும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும்போது, பணமுங்கிறதே கண்ணில் பார்க்க முடியாமல் இருக்கும்போது, சின்ன சின்ன கம்யூனிட்டிஸில் இருக்கும்போது பக்கத்து வில்லேஜஸில் கல்யாணம் பண்ணாலும் கூட இதுதான். நம்ம அந்த பாப்லி மனோஜ் கேஸ்னுடைய அடுத்த கேஸ் ஒன்று இருக்குது, அந்த பேர் கூட இருக்குது, நான் பின்னாடி அதை காட்டுறேன். அந்த கேஸில் அப்படி தான், இவஸ் அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அந்த பையன் ஒரே காரணம் பக்கத்து வில்லேஜில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பக்கத்து வில்லேஜில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன் அவனை சாவடிச்சாங்க, அந்த பொண்ணை ஏன் வந்து வீட்டில் பூட்டி வச்சாங்கன்னு சொன்னால், கோத்ரா மேரேஜஸ். கோத்திரம் வந்து ஒன்று, நாங்களும் பக்கத்து வில்லேஜும் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரே கோத்திரம், நாங்கள் சகோதரர்கள். சகோத்ரா மேரேஜஸ்னால் சகோதரத்துவம் உள்ள பிரதர்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, இவங்களுக்குள்ள ஒரு இது. ஏன்னா ஜாதி நாங்கள் ஒன்று, இல்லை ஜாதியில் இருக்க செக்ட் வேறு. நம்ம நல்லா புரியணும்னு சொன்னால், முதலியாராக இருந்தால் செங்குந்த முதலியார், இன்னொரு முதலியார் இருக்காங்கன்னா செங்குந்த முதலியாரில் வைஷ்ணவத்தில் இல்லைன்னா இப்படி சிகப்பு கோடு போடுறவங்க, பட்டை வைக்கிறவங்க, குங்குமம் வைக்கிறவங்கன்னு இருக்கும். அதில் இருக்க இவங்கெல்லாம் இவங்கள பண்ணிக்கூடாது, அவங்கெல்லாம் இவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஒரு காரணம் இருக்கும். அப்போ ஒரு வில்லேஜாக அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா காஸ்ட் பேஸ்டாக சொசைட்டி இருந்ததுனால அந்த வில்லேஜில் இந்த வில்லேஜில் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்கு மட்டும்தான் காரணம். வில்லேஜ் நடுவில் 2 பேரையும் கொலை பண்ணி போட்டுட்டு அங்கேயே அவங்கள வந்து எரிக்கிறாங்க. ஹரியானாவில் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் 10 years பேக். முன்னாடி போயிடலாம், முன்னாடி. அப்போது அபாலிஷன் ஆஃப் சத்தி ஆக்ட். நீ ஒரு கேவலம், புருஷன் செத்து போயிட்டானா நீ வந்து வேஸ்ட்டு, புருஷனுடைய வேஷ்டி சட்டையெல்லாம் எப்படி எங்களுக்கு யூஸ் இல்லையோ, புருஷனுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்டாட்டி தேவையில்லை, நீயும் உழுது செத்துரு. அப்போ அந்த ஒரு விடோவை வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது வீட்டுக்கு அவமானம். நான் சொன்ன அந்த ஆனர் விதின் கோட்ஸ், கௌரவம், மானம். அப்போ உன் புருஷன் நடுவில் வந்த ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னா நீயும் போயிடு, அவ்வளோதான். என்ன இத்தனை நாள் வாழ்ந்ததே இதுக்காக தான். அவர் சொன்னார், சதி விமனுடைய கையில் தான் ஆனர் இருக்குன்னு சொல்லி வந்து அம்பேத்கர் அதை பற்றி பேசினாருன்னு சொன்னால், அந்த ஆக்ட் அபாலிஷ் பண்ணுறதுக்கான அவ்வளோ முயற்சிகள் எடுத்தாங்க. ஆக்ட் வந்துருச்சு, கீழே எவ்வளோ தூரம் பர்குலேட் ஆச்சு, கீழெல்லாம் மாறிச்சாங்கிறது இஷ்யூ. விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856. பிரிட்டிஷ் பீப்புளுக்கு இதெல்லாம் பார்க்குறாங்க, அநியாயமாக இருக்கே, என்ன பண்ணுறது, ஒன்றும் இதெல்லாம் ஒரு நியாயமாக பண்ணணும்னு சொல்லி பண்ணும்பொழுது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஒரு பேக்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க, நான் வியாபாரத்துக்காக வந்திருக்கேன், உங்கள் ரிலீஜியஸ் லாஸில் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இருந்த கிங்ஸோட, அப்போ இருந்த சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோடலாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ரிலீஜியஸ் ஆர்டர் அண்ட் யுவர் ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ். ஆனால் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோ, ராஜா ராம்மோகன் ராயோ, மற்றவங்கெல்லாம் ஒரு நேஷனல் மூமெண்ட் ஆரம்பித்த சமயத்தில் விடோஸை ரீமேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு ஆக்ட் வருது. அப்போனா என்ன அர்த்தம்னா, அது அவமானம் இல்லை, சட்டப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 60-70 years முன்னாடி நாங்கள்லாம் பொம்பளைங்க வேலை செஞ்சு சாப்பிட்ற வீடு இல்லைங்கன்னு, பொம்பளைங்க சம்பாரிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள்லாம் கேவலமானவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், விமன் இஸ் ஃபார் ஹோம், விமன் இஸ் ஃபார் கிச்சன், விமன் இஸ் ஃபார் பெட்ரூம், விமன் இஸ் டு டேக் கேர் ஆஃப் சில்ட்ரன். அவங்க வெளில போய் சம்பாதிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றோன்னா அது ரொம்ப கேவலம்னு ஒரு இடைநிலை ஜாதிகள் சொல்லுவாங்க. சாதாரணமாக இருக்க இன்னும் உழைக்கிற மக்களாக இருக்கவங்க, இல்லை ஒரு ப்ராலட்டேரியட்டாக இருக்கிறவங்க என்னன்னு சொன்னால், பெண்கள் போய் வேலை செஞ்சாலும் அவங்களுடைய வருமானம் எல்லாமே அவங்க வீட்டில் தான், எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான். ஏன் வார்த்தையை மீறி ஒரு துளி போக மாட்டான், ஒரு கோட்டை கீழ்ச்சா தாண்ட மாட்டான். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் விமனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தான். இதுக்கு ஆக்ட் எல்லாம் வருது. சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட், அது வந்து ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இப்போ இருக்குது, நான் சொல்கிறது ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட். ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் 1955 வரும்போது அந்த ஆக்ட் சொல்லிச்சு, எந்த காஸ்ட்டில் எந்த ஆளை எந்த பெண்ணும் ஏற்கனவே ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உயிரோட இல்லைன்னா, அவங்களுக்கு மென்டலாக அவங்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னா, அவங்க பிரதர் சிஸ்டராக இல்லைன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த காஸ்ட் வைஸ் இருக்கக்கூடிய அந்த டிசபிலிட்டியை இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் வந்து அன்டூ பண்ணிடுச்சு. அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்து கோட் பில்லை உருவாக்குறாரு. இந்துன்னா ஒன்று கிடையாது, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லீம்ஸ், ஜெயின்ஸ் இல்லையோ அவங்கெல்லாம் ஹிந்துஸ். அதான் ஹிந்துனா யாருன்னா இப்படி தான் இருந்தது சட்டப்படியே, அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆக்ட்னா, தமிழ்நாட்டில் ஒன்று, கேரளாவில் ஒன்று, வெஸ்ட் பெங்காலில் ஒன்று, ஹரியானாவில், பஞ்சாபில் வெவ்வேறு, எல்லாத்துக்கும் ஒரே ஹிந்துலா இல்லை. ஏன்னா ஹிந்துங்கிறதே ஒன்று கிடையாது.
இங்கே ஒருத்தர் இண்டுன்னு சொல்லுவார், அங்கே ஒருத்தர் சொல்லுவார். ஆனால் சாப்பாடுலேருந்து துணிமணிலேருந்து பிறக்கும் போது இருக்க வழக்கத்துலேருந்து இறக்கும் போது இருக்க வழக்கத்துலேருந்து எல்லாம் வேறையாக இருக்கும். ஸோ இவங்கள ஒரே குரூப்பாக பண்ணும்பொழுது இந்த ஆக்ட் வரும்பொழுது எந்த காஸ்ட் யாரை வேணால் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகோத்ரா கோத்ரா மேரேஜஸ் அதுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் 1997லையும் 2007லையும் 2018லையும் இதையெல்லாம் மறுத்து 55க்கு அப்புறம் எவ்வளோ காலம் வந்துட்டோம், இப்போ 2018 வரைக்கும் கொலை பண்ணுறாங்க. இந்த நேம் ஆஃப் ஆனர், இந்த நேம் ஆஃப் ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ். அடுத்தது, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சீடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீடா இஸ் கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன். சீடாங்கிறது தான் வந்து விமனை பற்றி, பெண்களை பற்றியான எல்லா உரிமைகளையும் சேர்த்து வச்சிருக்க ஒரு சர்வதேச பிரகடனம். இதில் வந்து நீங்கள் நானும் கையெழுத்து போட முடியாது, ஸ்டேட் பார்ட்டிஸ் தான் போடணும். இப்போ உலகத்தில் 195 நாடு இருக்குன்னா, தாய்வான் உட்பட 196 நாடு இருக்குன்னா 189 கண்ட்ரிஸ் சைன் போட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் தான் சீடா, கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன். இந்த சீடா வந்து இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. இதில் 16 ஆர்டிக்கல் இருக்குது. இந்த 16 ஆர்டிக்கலும் ரைட் டு லைஃப், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் ஸ்பேசஸ், ரைட் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், ரைட் டு ரிசர்வேஷன், ரைட் டு நாட் டு பி டிஸ்கிரிமினேட்டட், இப்படிலாம் இருக்குது. இதில் இந்தியா 2 ரிசர்வேஷன் 2 டிக்ளரேஷன் வச்சுருக்கு. என்னென்னா, ரிசர்வேஷன் ஆன் ஆர்டிகல் 5 அண்ட் ஆர்டிகல் 16 இஸ் ரிஃப்ளெக்டிங் த பேட்ரியார்கல் வேல்யூ ஆஃப் திஸ் கண்ட்ரி. என்னது 5 என்ன 16 நாம் பார்க்கலாம். என்ன விஷயம்னா, இந்த ஹோல் சீடாவில் 29 ஆர்டிகல்ஸ் இருக்குது. 16 தான் நமக்கான ரைட்ஸை பற்றி பேசுறது. இந்த 29 ஆர்டிகல்ஸ் இருக்க இந்த சீடாவில் இருக்கக்கூடிய மெயின் கோர் கண்டென்ட்டே இந்த 3 தான், 2F 5 16. இந்த 2F 5 16 என்ன சொல்லுதுன்னா, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அ விமென்ஸ் ரைட் டு ஈக்வாலிட்டி விதின் மேரேஜ் அண்ட் த ரிமூவல் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ். Core commitment of CEDA and the importance of Article 16 has been emphasized by CEDA committee. இந்த சீடாவில் கையெழுத்து மட்டும் இந்தியா போட்டால் முடியாது. 1991 கையெழுத்து போடுறாங்க, 93 அக்செப்ட் பண்ணி ராட்டிஃபை பண்ணுறாங்க. ராட்டிஃபை பண்ணுறதுனா சீடாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்கள் நாட்டில் கொண்டு வந்து மாற்றுவோம் அப்படின்னு. அப்போ ஆர்டிகல் 5 என்னன்னு சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஆர் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் விச் இஸ் taking away the right of women for being equal shall be removed by the country. ஒரு நாட்டில் பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பழக்க வழக்கம், கலாச்சாரம் அப்படிங்கிறதுல ஈக்குவாலிட்டி இல்லாத விஷயங்களை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்தியா கையெழுத்து போடணும். என்ன பண்ணுறாங்க இந்தியா, இதுக்கு டிக்ளரேஷன் ரிசர்வேஷன் வாங்குறாங்க. நான் 5 மட்டும் நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன், நான் கையெழுத்து போடல. சீடா கையெழுத்து போடுறேன், 5க்கு நான் போடல. ஆர்டிகல் 16 நீங்கள் பார்க்கணும். The very exactly what is required for making an exact policies to stop and to get away from the honor killing or caste arrogant killing. 16 மட்டும் நாம் வந்து படிக்கணும். Article 16, state parties shall take appropriate measures to eliminate discrimination against women in all matters relating to the marriage and family relations. In particular, shall ensure na they may கிடையாது, shall na கட்டாயமா பண்ணணும். Shall ensure on a basis of equality of men and women. 1, same right to enter into marriage. ஒரு ஆண் ஒரு கல்யாணத்தை நான் இவ்வளோ தான் பண்ணிப்பேன், இவ்வளோ பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னா அதே மாதிரி ரைட் விமெனுக்கும். B, same right to freely choose a spouse and enter into marriage only with free and full consent. C, the same rights and responsibilities during marriage and at its dissolution. சொன்னார் ரைட் டு டிவோர்ஸ் வந்தாதான் அந்த பெண்கள் அதுக்குள்ளேருந்து வெளில வர முடியும். டி, சேம் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் irrespective of their marital status in matters relating to children. அன்வெட் மதராக இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு முழுமையான உரிமை அந்த குழந்தை மேலே இருக்குங்கிறது. இ, சேம் ரைட்ஸ் டு டிசைட் ஃப்ரீலி அண்ட் ரெஸ்பான்சிபிளி ஆன் த நம்பர் அண்ட் ஸ்பேசிங் ஆஃப் சில்ட்ரன். எனக்கு இத்தனை குழந்தைங்க தான் வேணும், 1 வருஷம் கழிச்சு தான் பெற்றுப்பேன், 3 வருஷம் கழிச்சு தான் பெற்றுப்பேன், எனக்கு ஒன்று தான் போதுன்றது கூட அந்த பெண்ணுக்கு தான் உரிமை. F, the same rights and responsibilities with regard to the guardianship, wardship, trusteeship and adoption of children. Adoption rights பற்றி பேசினார். G, the same personal rights as husband and wife, including the right to choose the family name, profession and occupation. இந்த இடத்துல நீ வேலைக்கு போகாத, நீ இங்கே போனீன்னா நீ மற்றவங்களாம் பார்க்க வேண்டியிருக்கும், நீ கடைக்கு போனீங்கன்னா ஆம்பளைங்க எல்லாருமே இருப்பாங்க, நீ வந்து போடும்போது நீ புடவை இப்படி போட்டு பின் பண்ணணும், துப்பட்டா போட்டுட்டு நீ வெளியில் வேலைக்கு போ.
ஏன் அப்படிலாம் அதுக்கு பின்னாடி வரேன். சேம் ரைட்ஸ் ஆஃப் போத் ஸ்பௌசஸ் இன் ரெஸ்பெக்ட் டு ஓனர்ஷிப், அக்விசிஷன், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், என்ஜாய்மெண்ட், disposition of property that has been acquired and purchased after marriage. ஸோ இந்த 16 ஆர்டிகல் 16ல் இருக்க இந்த 8 ஆஸ்பெக்டையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வேஷன் வாங்கிச்சு. இதெல்லாம் நான் சரி பண்ண மாட்டேங்க. ஏன்னா ஒரு காப் பஞ்சாயத்து, ஒரு ஜாதி பஞ்சாயத்தில் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பண்ணிக்கிட்டா உன் குடும்பத்தை, உங்கள் அப்பாவை, அம்மாவை, தாத்தாவை ஊரை விட்டு விலக்கி வைப்பேன், உங்கள் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச மாட்டோம், உங்கள் வீட்டு கரண்ட்டை கட் பண்ணால் நான் வந்து ஈபிஆல உள்ளே போட வைக்க மாட்டேன், உங்களுக்கு கூலி வேலை கிடையாது, அப்படியே இருந்தாலும் உன்னை கொலை பண்ணாதான் இவங்களை வந்து திருப்பி நாங்கள் சமுதாயத்தில் சேர்த்துப்போம் அப்படின்னு இருக்க இந்த காப் பஞ்சாயத்து, இந்த ஜாதிகளை நம்பி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைமை தான் சென்டரில், ஸ்டேட்டில், எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஜாதிகளுடைய அவங்களுடைய கட்டாயத்தின் பேரில் அவங்களுடைய புனிதத்துவம், ஜாதியினுடைய ஒரு பியூரிட்டி, ஒரு 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 காஸ்ட் இண்டுன்னு அவங்க சொல்லிக்கிற ஒரு தேவர் அல்லது ஒரு கொங்கு வேளாளர், இல்லைன்னா யாரோ ஒரு கம்யூனிட்டியில் அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டியன் ஒரு நாடார் ஒரு முதலியார் இன்னொரு செட்டியார் ஒரு தலித் ஒரு இவங்களை அப்படின்னு மாறி 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 கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஜாதி என்ன இருக்கும்? எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிடுறாங்க, காஸ்ட் சர்டிஃபிகேட் கூட வாங்கலை, இல்லை அப்படியே வாங்குறாங்க, யார் மட்டும் அதில் வந்து என்ன விருப்பமோ அதை வாங்கலாம். ஸோ தங்கச்சி வந்து செட்டியார், அந்த ஃபேமிலி ஒரு முதலியார், இந்த ஃபேமிலி ஒரு கிறிஸ்டியன், இந்த ஃபேமிலி ஒரு முஸ்லீமு, ரப்பை, இந்த மாதிரிலாம் வாங்கிட்டாங்கன்னா அந்த காஸ்ட் என்ன ஆகும்? இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க என்ன சொல்லிக்க முடியாது, நாங்கள்லாம் இந்த கம்யூனிட்டின்னு அந்த அப்பா அந்த தாத்தா செத்து போயிடுவாங்க. அவங்கெல்லாம் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த பசங்கள்லாம் போய் சொல்லிக்க முடியாது, எங்கே போய் சேருவாங்க? ஸோ இப்போ அந்த காஸ்ட்டை காப்பாற்றணும், அது அப்படியே இருக்கணும், ஹிந்துயிசம்ங்கிற அந்த ரிலீஜியஸ் ஆர்டர் அது காப்பாற்றப்படணும்னு சொன்னால் அந்த வர்ணாசிரம தர்மா அதெல்லாம் இருக்கணும், அந்த 4 வருணங்கள் இருக்கணும் அப்படின்னா தான் இதனுடைய அடிப்படை. ஸோ நம்முடைய காஸ்ட் ஆனர் கில்லிங்கில் அல்லது காஸ்ட் அரகன் கில்லிங்கில் அடிப்படையாக இருப்பது என்பது இந்த காஸ்ட் சிஸ்டமை காப்பாற்றுறதுக்கான ஒரு அகமண முறையை காப்பாற்றுறது, விதின் காஸ்ட், விதின் கம்யூனிட்டி, விதின் ஃபேமிலிஸ் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த அகமண முறையை விதின் த ஃபேமிலிஸ் காப்பாற்றுறதுக்கான ஒரு வடிவம். நெக்ஸ்ட் ட்ரிகர்ஸ் ஆஃப் காஸ்ட் அரகன் கில்லிங், அதான் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். வி கேன் கோ அஹெட். அடுத்தது இந்த என்சிஆர்பி டேட்டா நான் மத்தியானம் நிறைய வரும், என்னோட நிறைய இன்ஃபர்மேஷனோட ரமணி மற்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஐ வில் கட் ஷார்ட். அதனால் 2014 இந்தியா முழுக்க 28ன்றாங்க, 15 மட்டும் 251, அதாவது மர்டரில் தான் வரும். இது மர்டரில் மோட்டிவ் வந்து ஆனர் கில்லிங்னு இருந்துச்சுன்னா அந்த கேசஸ் மட்டும் தான் இங்கே இது பண்ணாங்க. அப்படி வராமல் அந்த மோட்டிவ் வந்து ஆனர் கில்லிங் இல்லை, சூசைடல் டெத்துன்னு ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான சூசைடு இருக்குது. வயிற்று வலின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு வந்து பாஸ் பண்ணலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா, அந்த பொண்ணுடைய அம்மா திட்டுனாங்க, செல்ஃபோன் தரலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறதுல ஒரு 10%, 15%, 25% ஆனர் கில்லிங். ஏன்னா அது எஃபெக்டிவாக அவங்க அந்த போலீஸையும் மற்றவங்களையும் சமுதாயத்தையும் டீல் பண்ணி அது சூசைடாகவே எடுத்துகிட்டு போய் புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ பண்ணிடுவாங்க. 16ல் 77, 17லேருந்து என்ன ஆச்சு? அடுத்த ஸ்லைட் போங்க. 17லேருந்து அடுத்த ஸ்லைடு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆனர் கில்லிங்ன்றதை ஒரு க்ரைட்டீரியாவாக ஒரு அதை ஒரு ஹெட்டிங்கில் போடுறதுக்கு மறுத்துருச்சு. தே செட் கிரைம் அண்டர் ஆனர் கில்லிங் இஸ் வெரி வேக். என்சிஆர்பியோட லிஸ்டிங்கில் 18க்கு அப்புறம் ஆனர் கில்லிங் லிஸ்ட்டு கிடையாது, எடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் 2018 சீடா கமிட்டி முன்னாடி போய் இந்தியாவில் ஆனர் கில்லிங்கே இல்லைன்னு இவங்க சொல்லலாம். அப்போ ஸ்மட்ஜிங் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், renaming the offenses, violences were asked to compel to look in a different manner will eradicate one particular violence as per the government records. ஆனாலும் ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது மதியம் எவிடன்ஸ்லேருந்து கதிர்லாம் வருவார். அவங்க பார்த்ததுலேயே 2018-19 காலத்துலலாம் 1 இயரில் அல்லது ஒரு 3 இயர்ஸில் ரெக்கார்டட் ஆனர் கில்லிங், காஸ்ட் அரகன் கில்லிங் 195 தமிழ்நாட்டில் மட்டும். இதுதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்து லாஸ் வந்து இதை ப்ரொஹிபிட் பண்ணல, ஆனால் இதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது நம்ம வந்து சகோதரா மேரேஜஸ் பற்றி. நெக்ஸ்ட் ஸ்லைட். லா டு ப்ரொஹிபிட் ஆனர் கிரைம்ஸ் அப்படின்னா 198வது லா கமிஷன் ரிப்போர்ட் படி இப்படி ஒரு சட்டத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்டை கொடுக்கணுங்கிறதுக்காக லா கமிஷன் ஆஃப் இந்தியா
198th ரிப்போர்ட்டில் இதை கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல நடக்குது, இது ரொம்ப தப்பாக இருக்குது, பாவம் விமென் அண்ட் மென் யங்ஸ்டர்ஸ் வந்து உயிர் இழக்கிறாங்க, ரைட் டு லைஃப் நமக்கு இருக்குது, ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி இருக்குது. அப்போ கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தால் தான் இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. திஸ் ஹஸ் பீன் ஷெல்வ்ட் ஆர் புட் இன் டு டஸ்ட்பின் டில் திஸ் டேட். அடுத்தது போயிடலாம். ஸோ இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பில் பற்றி நான் பேசலாம்னு நினச்சேன். மதியம் அதுக்கான டாபிக்ஸ் இருக்குங்கிறதுனால ஐ விஷ் ஐ வுட் அவாய்ட் ஆல் திஸ் திங்ஸ். அதாவது எந்த ஒரு குரூப் சேர்ந்து இது வந்து இந்த கிராமத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம், இது தப்பு, the village community is not approving this relationship or marriage or this love affair or their partnership into life அப்படின்னு சொல்கிறாங்களோ, அப்படி சொல்லக்கூடிய அந்த சினிமாவில் பார்க்குற சொம்பு வச்சுட்டு அந்த மரத்து கீழே உட்கார்ற குரூப்பு மொத்தமே அன்லாஃபுல் குரூப்பு, அவங்கள மொத்தமாக அப்படியே கூண்டோட பிடிச்சி போடணுங்கிறதான் இந்த ப்ரப்போஸ்டு செக்ஷன். ஸோ டிக்ளரிங் த அசம்பிளி அன்லாஃபுல் அசம்பிளி, that's going to do the criminal intimidation to the parties involved, இந்த அப்பாவை அம்மாவெல்லாம். அப்போ யார் வந்து அவங்க வீட்லேயோ இல்லை யார் வந்து பொது இடத்துல கூடியோ இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், உனக்கு வந்து தண்ணி பாய்ச்ச மாட்டோம், உனக்கு வேலை கிடையாது கூலி கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு அவன் அரெஸ்ட்டு. அவன் போயிட்டானேன்னு அடுத்த ஆள் வந்து சொம்பு தூக்கிட்டு வந்து உட்காந்தான்னா அவனும். அந்த மாதிரியான ஒரு ஆக்ட் இதுக்கான ப்ரப்போசல் தான் இருக்குது. நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் கூட அதுக்கான விஷயங்கள் லீகலாக அதை போகிறதுக்கு நம்ம வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இதை பற்றி ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. நான் அந்த 3 மட்டும் தான் எடுத்துருந்தேன். லதா சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, அடுத்து சக்தி வாகினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது சக்தி வாகினி கேஸில் தான் வந்து எல்லா ஸ்டேட்டும் பதில் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய ப்ரப்போசல் உங்களதெல்லாம் கொடுங்கன்னு. அப்போ இருந்த ஸ்டேட்ஸில் ஒரு 3/4 ஸ்டேட் தான் சொன்னாங்க எஸ் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு. ஆனால் அதுக்கான கைட்லைன்ஸை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. மதியம் அதை பற்றியான செஷன் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா ஏக்நாத் கிஷன். இதில் லதா சிங் கேஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய லதா சிங்கோடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் his sisters with 1-year-old child. அந்த குழந்தையும் ஜெயிலில் போடுறாங்க. ஏன்னா நீ ஜாதியை விட்டு ஜாதியை என் பொண்ணை கல்யாணம் பண்ணல, அப்போ நீ வந்து உள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. சப்போஸ்லி லதா சிங்ஸ் ஹஸ்பண்ட் வந்து இவங்களால அப்ரூவ் பண்ணப்பட முடியாத தாழ்ந்த ஜாதி. அப்போ லதா சிங் கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இட் இஸ் த ரைட் ஆஃப் த உமன். அப்படியே புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இட்ஸ் ரைட் ஆஃப் த விமன் டு சூஸ் ஹர் மேரேஜ் பார்ட்னர். ஷி ஹஸ் எவ்ரி ரைட் டு கெட் இன் டு மேரேஜ் ஆஃப் ஹர் சாய்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருக்க அந்த ஏக்நாத் கிஷன் கும்பர்கர் கேஸ்லலாம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வழக்குகளில் இவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன் மட்டும் இல்லாமல் டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப மோசம். என்னமே தப்பு பண்ணல, அவங்க லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க அவ்வளோதானே. ஸோ டெத் சென்டென்சஸ் கேன் பி கிவன் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். அது மாதிரி இதுலேயும் தரலாம் அப்படிங்கிறது தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அப்புறம் மற்ற கேசஸ் நிறைய அது மாதிரி வந்தது. மற்ற நிலைமைகள் பற்றி பேசலாம். ப்ரிவென்ஷன் இஸ் தி ஸ்டேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் பண்ணணும்? ஒவ்வொரு வீடும் அவங்கவுங்க அப்பாலாம் திருந்தணும் போய் இன்றைக்கே கிளாஸ் எடுங்கன்னா நோ. ரைட் டு லைஃப் இல்லாமல் இருக்குது, நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் இங்கே சரியில்லாமல் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அரசு தான் இதுக்கு பொறுப்பு. ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான பேரில் பெண்கள் மீதான வன்முறை இருந்துச்சுன்னா அதை தவிர்ப்பதற்கும் அதை இல்லாமல் ஆக்குவதற்கும் அதை யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஸ்டேட் ஹஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம ஸ்டேட்டை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. அப்போ ஸ்டேட்டை பார்த்து கேட்கணுன்னா யார் அப்படி இருக்காங்க, யார் முடிவு பண்ணுறாங்க, யார் பாலிசியை மேக் பண்ணுறாங்க, ஏன் இந்த லா வரலன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1991 1993லலாம் சைன் பண்ணும்போதும் ராட்டிஃபை பண்ணும்போதும் ஆர்டிகிள் 5க்கும் 16க்கும் பெண்கள் அவர்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு சட்டத்தில் வேணாங்க நாங்கள் எங்கள் ஊர் பொண்ணுங்களை கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்கோம், ஜாதியில் தாங்க கொடுப்போம்னு சொல்லி ஒரு ரிசர்வேஷன் போட்டாங்க பாருங்கள். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ரூலர்ஸ் வந்து பெண்களுடைய ரைட் டு அட்டானமி டு டிசைடர் லைஃப், டு டிசைடர் லைஃப் பார்ட்னர், டு டிசைடர் மேரேஜுங்கிறத கான்ஷியஸாக பாலிசியில் மறுத்து வந்திருக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. இட் இஸ் இன் ரைட்டிங். ஸோ இந்த ஆக்ட் வந்து நாங்கள் ப்ரப்போசல் கொடுக்கும்போது அவன் வந்து இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா ஏன் பண்ண மாட்டான்னு சொன்னால் his policy is, his decision is, his idea is to protect the Hindutva, Hindu ideology, Hindu religion and the caste system which is embedded within it. அப்போ நம்ம இந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். இங்கே ஹைகோர்ட்டில் இருக்கும்போது அவர் ஒரு கேஸ் போட்டார். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் தேர் ஷால் பி அ ஸ்பெஷல் செல். ஒரு ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கோ அல்லது 2 ஆண் பெண் இருவர் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்
நாங்கள் ஒரு மாற்று சாதியில் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டோம்னா வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷனில் வந்து இந்த செல்லில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய எஸ்பி கீழே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்பெஷல் விங்கில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் ப்ரொடெக்ஷன், உங்களுடைய ஹவுசிங், உங்கள் பாதுகாப்பு, உங்கள் பெற்றோர் பாதுகாப்பு எல்லாத்தையும் பார்க்குறோன்ற ஒரு ப்ராமிஸில் ஒரு செல் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்குது, நெட்டில் போய் பார்த்தா இருக்குது. அங்கே யாராச்சும் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நேரம் உடனே உங்கள் வீட்டுக்கு தான் ஃபோன் போவோம். அதான் இன்றைக்கி நிலைமை. அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஐம் எக்ஸாஜரேட்டிங் சொல்லலாம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் கூட நம்மளால் இந்த இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாற்ற முடியாமல் இருக்குது. அமைதியாக ஒருத்தரும் தாங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைனா பப்ளிக்கில் சாவடிக்கிறாங்க, இல்லைனா காதலை விட்டு விட்டு மனசுக்கு பிடிக்காமல் வேறு வாழ்க்கையில் வந்து 2 பேரும் சைக்கிக்காக மாறுறாங்க. அங்கே டைவர்ஸ்க்கும் ரைட் இல்லாமல் இருக்குது. அப்படியே குழந்தை பெற்றுட்டாங்கன்னா கூட டிஃபால்ட்டாக, ஏன்னா இவங்களுக்கு தான் பெண்களுக்கு தான் ரைட் இல்லையே, எப்போ பெற்றுக்கிறது, எத்தனை ஸ்பேஸிங் எல்லாத்துக்கும். அப்போ அந்த குழந்தைங்களும் பிறந்துச்சுன்னு சொன்னால் இவங்களே தங்களை வந்து நிர்வகிச்சிக்க முடியாமல், குழந்தைங்களையும் பார்க்க முடியாமல், ஒரு மென்டல் ரெக் மாதிரி ஆகிட்டு ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாமல் அளவுக்கு பெண்களுடைய ரைட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ இந்த ஆனர் கில்லிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் செட்டப்லேருந்து, ஒரு இந்தியன் லாலேருந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் வி நீட் டு டூ, இந்த மாதிரி விஷயங்களை இப்படிலாம் பண்ணக்கூடிய அரசுகள் நமக்கு தேவையில்லை. குறைஞ்சபட்சம் இன்றைக்கி நம்ம ஒரு 2024ல் we can definitely say we have to unseat somebody who is in support of honor killing. அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லா ஃபைட்ஸையும் ஸ்ட்ரகிள்ஸையும் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ பேஷண்ட் லிஸ்னிங். தேங்க்யூ ஸோ மச்.